ஸோ அதிமுக தொண்டர்கள் 1 கோடிக்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழல கண்டிப்பா என்னுடைய நம்பிக்கையில நான் சொல்றேன், அதிமுக அழிவுக்கு போகின்றது எனக்கு ரொம்ப டவுட்டா தான் இருக்கும். அது வாய்ப்பே, அழிவுக்கு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இயக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்குது. இன்னைக்கு அம்மா அப்படின்னு அவங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பேர் சொன்ன அம்மான்னு சொன்னாலே போதும், அவங்களுக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கு. பொதுமக்கள் மத்தியில் அவ்வளவு பெரிய மதிப்பு இருக்குது. ஸோ அவங்க இன்னைக்கு ஆட்சி மாற்றங்கள் வந்திருக்கலாம். ஸோ 2021ஆம் ஆண்டு திமுக அரசு வென்றிருக்கலாம், 2026ஆம் ஆண்டு டிவிக்கு அரசு வென்றிருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கும் அம்மாவுக்கும் எம்ஜிஆருக்கும் இன்றி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் போட்ட விதை. ஸோ அண்ணா அவர்களுக்கே பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருந்தாரு திமுக வெற்றி பெறதுக்கு. அதே மாதிரி கலைஞர் அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா சிஎம் ஆருக்கு எம்ஜிஆர் மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலா இருந்தாரு. அடுத்து எம்ஜிஆர் தனியா அதிமுக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மிகப்பெரிய வெற்றி பெற்று தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2-3 முறை வென்று ஒரு சகாப்தம் படைச்சது. அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் பிரிவினை வந்தது. சரிங்களா? ஜானகி எம்ஜிஆர் அமைச்சர் அவங்களுடைய தலைமையில் ஒரு அணியும், ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில் ஒரு அணியும் பிரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் டேக் ஓவர் பண்ணி, ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் அதிமுக பயங்கர பீக்ல இருந்தது. அப்படி அதுக்கப்புறம் மறுபடியும் சின்ன சின்ன விரிசல் வந்தது. மறுபடியும் மீண்டும் இப்போ எடப்பாடி அவர்கள் பாத்தீங்கன்னா கட்டி காப்பாற்றி கொண்டு வந்துட்டு இருக்காரு இந்த அதிமுக கட்சியை. ஸோ அதனால் பொதுமக்கள் ஆகிய தொண்டர்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதிமுகவை சரிவுக்கு உட்படுத்த மாட்டார்கள் அப்படின்றதா நம்மளோட நம்பிக்கையா இருக்குது.